இது ஒரு வித பக்தி பாட்டு தான். ஏன்னா நம்ம பொங்கல் கொண்டாடுனா பொங்கலுக்கு மறுநாள் இந்த பாட்டும் சாக்ஸபோன்ல கதிரி கோபாலநாத் அவர்கள் வாசிச்சு ஒரு முறை கேட்டதிலிருந்து அந்த பாட்டு அந்த இசைக்கருவிக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு. அதனால என்னுடைய இந்த கீட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சாக்ஸபோன் மாதிரி ஒரு முயற்சி செய்யறேன். நீங்கள் அப்படியே கண்ணக்கூடிய கதிரி கோபாலநாத் தான் நினைச்சுக்கணும். அப்படி இருக்காது, ஏன்னா வாசிக்க முடியாது. ஏன்னா மட்டும் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு செலவெல்லாம் பண்ணேன். நாமளும் ஒரு ஏஜுக்கு அவங்க ரொம்ப போட்டு சொல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசிக்கல ஒரு காலம் வாசிக்கிறது சொல்லிட்டு எதுக்கு சொல்றேன்னா அந்த கதிரி கோபாலநாத் அந்த இசைக்கலைஞர் இந்த படங்கள்லாம் இப்படி ஒரு இசைக்கருவி இருக்கிறது தமிழகத்தில் பார்க்கறது தெரியும். ஆரம்பத்தில் எல்லாம் வாசிச்சிருப்பாங்க. இந்த பேண்ட்ல எல்லாம் வாசிக்கிறத வச்சு அது ஒரு நடந்து ரோட்ல போகிற பேண்ட்ல ஊதுல இருந்த மக்கள் மேடைகள் அமர்ந்து அதை வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இசைக்கருவி. அதை 5 மணி நேரம் வாசிக்கிறோம். நீங்க அது ஒரு பக்தி பாட்டாலே கேட்குறீங்க. ஏன்னா அந்த பாட்டினுடைய பல்லவி முழு பாடலுமே கோமாதாவை திடீரென்று இந்த பாட்டை சொன்னதுனால அப்படியே சும்மா நீங்க பாட்டில் கட்சி இல்லாமல் கூட வாசிக்கிறேன்.